யூகேக்கு படிக்கிறீங்களா? அப்போ இந்த 5 விஷயம் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து சாய்ஸ் ஆஃப் யூனிவர்சிட்டி. நீங்க என்ன யூனிவர்சிட்டி ஜாயின் பண்ண போறீங்கங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது உங்க கோர்ஸ் பேஸ்டா சர்ச் பண்ணுங்க. QS ரேங்கிங் பாருங்க. அதில வந்து ஒவ்வொரு கோர்ஸ் ஸ்பெசிஃபிக்காவும் இருக்கும். யூனிவர்சிட்டி ஹோல் வைஸாவும் இருக்கும். அது என்ன ரேங்கிங்னு. அதே மாரி நீங்க ஜாயின் பண்ற யூனிட் ரசல் குரூப்ல இருக்கான்னு பாருங்க. இதெல்லாம் வந்து அந்த யூனிவர்சிட்டி ஒரு நல்ல யூனிவர்சிட்டிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி. ஆனா, இதனால மட்டுமே உங்களுக்கு இது நல்ல யூனிவர்சிட்டி ஜாயின் பண்ணா வேலை கிடைச்சிருமான்னு கேட்டீங்கன்னா, கிடையாது. செகண்ட் வந்து நீங்க சூஸ் பண்ற கோர்ஸ். சப்போஸ் மாஸ்டர்ஸ்க்கு படிக்க வரீங்கன்னா, நீங்க எடுக்க போற கோர்ஸ் வந்துட்டு கொஞ்சமாச்சும் நீங்க யூஜில படிச்சதுக்கோ, உங்களுக்கு வொர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா, அதுக்கோ கொஞ்சமாச்சும் ரெலவென்ட்டா இருக்கணும். கோர்ஸ் வந்து பார்த்து சூஸ் பண்ணுங்க. எல்லாரும் அது படிக்கிறாங்களே, இது படிக்கிறாங்கன்னு எடுக்காதீங்க. கண்டிப்பா எல்லாருமே சொல்லுவாங்க, யூகே வந்து பிசினஸ்க்கு நல்லாருக்கும். பிசினஸ் மேனேஜ்மென்ட் நல்லாருக்கும். பிசினஸ் ஸ்டடீஸ்லாம் நல்லாருக்கும்னு. அது உண்மதான். ஆனா, உங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட்டான்னு யோசிங்க. அவன் எடுக்கிறான், இதுக்கு ஃபேமஸ்ன்னு வராதீங்க. இல்லன்னா எல்லாருமே பிசினஸ் மேனேஜர் எடுத்தா இங்க உங்கள மாரி ஒரு 10,000 பேர் சுத்திட்டு இருப்பாங்க வேலையே இல்லாம. தேர்ட் வந்து எக்ஸ்பென்சஸ். நீங்க யூகேக்கு படிக்க வரீங்கன்னா, யூகேன்னு கிடையாது. பொதுவா எந்த ஃபாரின் கண்ட்ரி போனாலுமே ரொம்ப நெறைய செலவாகும். ஒரு ஆவரேஜான ஒரு காமன் ஒரு மாஸ்டர்ஸ் டிகிரி 1 இயர் டிகிரிக்கே எப்படியும் ஒரு 20,000 30 லேக்ஸ் ஆகும். அது இல்லாம யூனி செலவு, அக்காமடேஷன் செலவு, உங்களுக்கு சாப்பாட்டு செலவு, போற வர செலவுன்னு எப்படி பார்த்தாலுமே ஆவரேஜா ஒரு 30-40 லேக்ஸ் ஸ்பெண்ட் பண்ற மாரி தான் இருக்கும். ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இருக்கு. நீங்க கண்டிப்பா யூகேல எனக்கு மாஸ்டர்ஸ் படிச்சா என்னோட கரியர்ல ஒரு புஷ் இருக்கும். எனக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்போஷர் இருக்கும்னீங்கன்னா, கண்டிப்பா வாங்க. ஃபோர்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பார்ட் டைம். இந்த பார்ட் டைம்ங்கிறது ஒரு பெரிய கனவு கோட்டையாவே எல்லாம் நெனச்சுட்டு கட்டிட்டு வராங்க. அதாவது யூகே போயிட்டு நான் ஒரு பார்ட் டைம் ஜாயின் பண்ணா போதும். ஒரு 1000, 1500 பவுண்ட் கிடைச்சிரும். ஸ்டூடெண்ட்டா வரீங்கன்னா, உங்களால 20 ஹார்ஸ் தான் வொர்க் பண்ண முடியும். அதையும் தாண்டி நான் வொர்க் பண்ணுவேன்னா, கேஷ் இன் ஹேண்ட்ல தான் வொர்க் பண்ணணும். விசாக்காரன்ட்ட மாட்டுனீங்கன்னா, விசா அடிச்சு விட்டு ஊருக்கு அனுப்பிச்சுருவானுங்க. அதே மாரி பார்ட் டைம்ங்கிறது ஒரு எக்ஸ்போஷர்க்காக ஒரு 4 பேர பார்க்கலாம். வொர்க் கல்ச்சர் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் கை செலவுக்கு இருக்குமே தவிர, அதுவே உங்களோட அல்டிமேட் கோல் கிடையாது. லாஸ்ட் வந்துன்னு பார்த்தீங்கன்னா, அக்காமடேஷன். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் யூகேக்கு வரீங்க. நான் யூனி அக்காமடேஷன் எடுக்க வேணாம். ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு. நான் வெளிய தேடிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா, ரொம்ப கஷ்டப்படுவீங்க. சில பேர்லாம் Facebookயே ஒருத்தன மெசேஜ் பண்ணி நம்பிட்டு வருவாங்க. நெறைய பேர் காசு குடுத்துலாம் ஏமாந்துருக்காங்க. அதனால அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது யூனி அக்காமடேஷன் எடுக்கிறது கொஞ்சம் ரெக்கமெண்டட்.